இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு கறி தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க. கறி 1/4 கிலோ, முட்டை 2, ஒரு தேங்காய் சீல், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி, ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 10 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னன்றதை பார்த்துக்குருவோம். 200 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கரம் மசாலா பவுட்ரு, 50 ml தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு மல்லிச்செடி, இந்த டீஸ்பூனில் 3 மிளகாய்த்தூள், மாவு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, ஒரு தேங்காய் சீல், இதை 5ஐயும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிட்டோம். 5 பொருளையும் தனியாக நெய்ஸாக அரைச்சி வச்சுட்டோம். வாங்க அடுத்து எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். குக்கர் வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 ml. எண்ணெய் சூடாகட்டும். இந்த வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு அதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிளறுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாடையெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனைலாம். இப்போ தக்காளியை போட்டுடலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சா ஒரு தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, லைட்டாக, தக்காளி வதங்குறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக கறியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த கறியை நல்லா எண்ணெய் வரும் வரையும் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் அது வரையும் நல்லா கிண்டிடும். இப்போ நல்லா கறி வதங்கிருச்சு பாருங்கள். கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் மசாலாவை சேர்த்துருவோம். 3 ஸ்பூன் இது எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த விழுதை அரைச்சி வச்சுருந்த 5 ஜாமான் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த விழுதை அதில் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கறி தோசைக்கு மிளகு பொடி தேவையானது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 7 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே பாருங்கள். 200 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு 7 விசில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தோசைக்கு தயார் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சோண்டு மல்லிச்செடி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். 7 விசில் வரட்டும். வந்த பிறகு பார்ப்போம். இப்போ முட்டை தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. மிளகு பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதை கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் ஒரு இது கொதிக்கட்டும். இப்போ கறி வந்து நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு கறியில். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிளகு பொடி போட்டாச்சு. இந்த கிரேவியை அதில் போட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கிடுங்க. இந்த நெய்யிலேயே மிளகு பொடி போட்டிருக்கோம் நெய்யில், அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சத்து இருந்தால் அது இதுவாயிடும், சீக்கிரம் ட்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து கறி தோசைக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்படி இருந்தால் தான் தோசை நல்லாயிருக்கும். அடுத்து தோசை ஊற்றிடுவோம். அதை இறக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ அது மேலே வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க. இந்த கறி தோசைக்கு தேவையான கறியை வந்து இதில் வச்சுருவோம். வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக பரப்பிடுங்க. கொஞ்சம் மிளகு தூள் தூவிட்டு அப்படியே திருப்பிடுங்க. கறி தோசை வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்பொழுது மதுரை ஃபேமஸ் கறி தோசை தயாராகிடுச்சு. Hello JCTV family, thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment. இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.